Hi guys, welcome back to our channel BA Lifestyle. நாம் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான சுறா புட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு சுறா புட்டு பண்றதுக்காக நான் 250 grams அளவுக்கு சுறாவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம இப்போ வேக வைக்க போறோம். ஒரு சிலர் இதை தண்ணியில் ஆட் பண்ணி வேக வச்சு எடுப்பாங்க. நம்ம இன்னைக்கு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுக்க போறோம். நீங்கள் வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே உப்பு மஞ்சத்தூள் தடவி வேக வைக்கிறதா இருந்தால் அந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு 15 minutes இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா இது மேலே இருக்கிற இந்த தொலியை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். தொலியை ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு பொறுத்து வர்றது வரைக்கும் நம்ம ஆற வைக்கலாம். சூடு கொஞ்சம் ஆறி வந்ததுக்கப்புறமா இந்த சுறாவை நம்ம உதிர்த்து எடுக்க போகிறோம். கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும், அது பரவாயில்ல. இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம உதிர்த்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணுறோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி இது கூட நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். வெங்காயம் ஒரு 50% வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி அப்புறமா கொஞ்சமாக பூண்டும் சின்னதாக கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சியை விடைக்கும் பூண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். கூடவே சால்ட்டு ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டு வதக்கி எடுத்துக்கலாம். மஞ்சள் தூள் பச்சை வாசனை மாறினதுக்கப்புறமா நம்ம உதிர்த்து வச்சுருந்த சுறாவை இது கூட ஆட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்து விட்டு நம்ம நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா சுறாவில் இருந்த அந்த ஈரத்தன்மை கொஞ்சம் மாறி நல்ல உதிரியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்ல உதிரியாக நல்ல சூப்பராக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணி இதை நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டு ஒரு 2 minutes வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பர் டேஸ்டியான சுறா புட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லாவே உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக இதை எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்க மீன் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.